ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் காவலராக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அரசு ஊழியருக்கும் ஆசிரியருக்கும் விடியல் இன்னும் பிறக்கல. இன்றைக்கு தமிழகத்திலே 2 வழக்குகள் மக்களால் கூர்மையாக கவனித்துக் கொண்டு இருக்கப்பட்டு வருகிறது. ஒன்று, தமிழக ஆளுநர் மசோதாக்களை வாங்கி கிடப்பிலே போட்டது சரியா தப்பா, இது ஒரு வழக்கு. இன்னொன்று, புதிய ஓய்வூதிய திட்டத்தில் நாங்கள் எல்லோரும் அரசு ஊழியர்களை நிம்மதியாக வைத்திருக்கின்றோம் என்று ஒரு பொய் அறிக்கையை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய தமிழக அரசினுடைய ஒரு வழக்கு நம்முடைய சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் அதை போட்டிருக்கின்றது. பழைய பென்ஷன் திட்ட வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்து 4.5 வருடத்தை கடந்த இந்த ஆட்சியும் நமதே. 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற போது மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னது, அரசூழியர்கள் ஆசிரியருடைய வாக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்க முடியாது என்று நாங்கள் சொல்லல. மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அரசூழியர்களுடைய வாக்கு இல்லாதனால தான் எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது, எங்களுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் 3% தான் என்று சொன்னார். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அரசூழியர்கள் ஆசிரியருடைய வாக்கு இல்லாமல் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்களோ என தோணுகிறது. மறக்கவில்லை மறுக்கவில்லை என நம் முதல்வர் சொல்லியதை நாமும் மறுக்கவில்லை மறக்கவில்லை.